ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அடுத்தடுத்து ரயில்வே எஸ்எஸ்சில இருந்து எக்ஸாம்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த எக்ஸாம்ஸை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு யூடியூப்ல ரிவிஷன் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி டே 1ஓட கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு டே 2ஓட கிளாஸ். இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ரயில்வே எக்ஸாம்ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்பதான் நான் புதுசா ரயில்வே படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிக்கிறேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா என்டிபிசிக்கான செகண்ட் செலெக்ஷன் பேட்ச், ஆர்ஆர்பி குரூப் டிக்கான செலெக்ஷன் பேட்ச், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான பேட்ச், சிஹெச்எஸ்எல்லுக்கான பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ், வீக்லி பிளான் எல்லாமே கையில கொடுத்துருவோம். சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். என் கையில எந்த மெட்டீரியலுமே இல்ல, நான் ஒரு பிகினரா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 2499, 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நான் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன், கரண்ட் அஃபேர் எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 999, லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே, எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the arithmetic mean of 5 numbers is 20 and one number is changed from 10 to 20, what happens to the mean? 5 எண்களின் கூட்டு சராசரி வந்து 50. ஒரு எண் வந்து 10லிருந்து 20ஆக மாற்றப்பட்டால் சராசரியில என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலா வந்து என்ன பார்த்திருக்காங்கன்னா சராசரி வந்து பார்த்திருக்காங்க. அதோட சராசரி வந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 அப்படின்னு இருந்திருக்கு. இனிஷியலா மீன் வந்து 20ன்னு இருந்திருக்கு. இப்ப திடீர்னு நீங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ன்னு இருக்கிற ஒரு நம்பரை வந்து எப்படி சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா 20 அப்படின்னு சேஞ்ச் பண்றாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா சராசரியில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் வந்து இருக்கு? 5 நம்பர் வந்து இருக்கு. அப்போ நீங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப இனிஷியலா ஆவரேஜ் வந்து 20, அப்ப இனிஷியலா கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஃபைனலா கூட்டுத்தொகை என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. அதுல இருந்து டிஃபரன்ஸ் எடுத்து அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி கொண்டு வருவாங்க. சோ இது ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப இனிஷியலா சராசரி வந்து 20ன்னு இருந்திருக்கு. இப்ப வந்து 10ங்கிற நம்பருக்கு பதிலா நம்ம எவ்வளவு போட போறோம்? 20ன்னு போட போறோம். அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? எவ்வளவு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா போடணும்? 10ன்னு இருக்க இடத்துல 20ன்னு மாத்திரம்னா எவ்வளவு எக்ஸ்ட்ரா போட்டா போதும்? ஒரு +10 மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டா போதும். அப்ப 20 - 10, 10 மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டா போதும். அப்ப இந்த 10க்கு மட்டும் நாம என்ன கண்டுபிடிச்சா போதும்? சராசரி கண்டுபிடிச்சா போதுமா? அப்ப இந்த 10க்கு மட்டும் சராசரி கண்டுபிடிச்சா என்ன வரும்? டோட்டலா 5 நம்பர் இருக்கு. அப்ப இங்க கூட்டுத்தொகை 10 இருக்கு. இதுக்கு மட்டும் சராசரி கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? 2ன்னு கிடைக்கும். அப்போ புதுசா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு? 2ன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சோ 2 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. புரியுதா? ஏற்கனவே 20 இருக்கு சராசரி. இப்போ அந்த 20க்குள்ள 10ங்கிற நம்பரை மட்டும் 20ஆ மாத்துறோம். அப்படி மாத்தும் போது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு மட்டும் சராசரி கண்டுபிடிச்சா போதும். அப்ப நமக்கு 2 வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? A wholesaler offers a discount of 10% on a commodity marked at 3000 on an order of less than 20 items. ஓகேவா? Also on an order of more than 20 items, additional discount of 5% is offered on the commodity. What amount does a retailer have to pay to purchase 25 items of the commodity whose marked price is 3000? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு மொத்த விற்பனையாளர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா 20 பொருட்களுக்கும் குறைவான ஆர்டரில் ரூபாய் 3000 குறிக்கப்பட்ட விலையுள்ள ஒரு பொருளுக்கு 10% தள்ளுபடி வழங்குகிறார். ஓகே, என்ன பண்றாரு? 20 பொருளுக்கு நீங்க கடைக்கு போறீங்க, 20 பொருளுக்கு கம்மியா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி எவ்வளவு கொடுப்பாரு அப்படின்னா 10% வந்து தள்ளுபடி கொடுப்பாரு. 20 பொருளுக்கு மேல வாங்குறீங்க அப்படின்னா, அததான் அடுத்த லைன்ல சொல்லியிருக்காங்க. மேலும் 20 பொருட்களுக்கு மேல் ஆர்டர் செய்தால் பொருளுக்கு கூடுதலாக 5% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? வெறும் 20 பொருள் மட்டும் வாங்குனீங்க அப்படின்னா 10% தள்ளுபடி வந்து கொடுக்கறாங்க. இப்ப அதே இது
20 பொருளுக்கு மேல 21 பொருளோ, 22 பொருளோ, 23 பொருளோ இந்த மாரி 20 பொருளுக்கு மேல வாங்குறீங்க அப்படின்னா, இந்த 10% தள்ளுபடியும் குடுத்து, இது போக இன்னொரு 5% தள்ளுபடியும் குடுப்பாங்க. இதுதான் அந்த கடையில என்ன வச்சிருக்காங்க? போர்டு வச்சிருக்காங்க. ஓகே. கடையில போர்டு வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்கன்னா, 20 பொருள் வாங்குனீங்கன்னா 10% தள்ளுபடி. 20 பொருளுக்கு மேல வாங்குனீங்கன்னா 10% தள்ளுபடியும் உண்டு. அதுக்கு மேல ஒரு 5% தள்ளுபடியும் நாங்க தர்றோம் அப்படிங்கிற மாரி போர்டு வச்சிருக்காங்க. இப்போ ஒரு பொருளோட குறித்த விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 3000. ஒரு பொருளோட குறித்த விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 3000ன்னு வச்சிருக்காங்க. இதுதான் என்னது? மார்க் பிரைஸ். அப்போ 25 பொருட்களை வாங்க ஒரு சில்லறை விற்பனையாளர் எவ்வளவு செலுத்த வேண்டும்? இப்ப நம்ம தான் கடைக்கு போறோம். போர்டு இந்த மாரி மாட்டியிருக்காங்க. 20 பொருள் வாங்குனீங்க அப்படின்னா 10% தள்ளுபடி. 20 பொருளுக்கு மேல வாங்குனீங்கன்னா 10% தள்ளுபடியும் தந்து, அது கூட ஒரு 5% தள்ளுபடியும் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளோட குறித்த விலை வந்து 3000ன்னு போட்டிருக்காங்க. நம்ம எவ்வளோ வாங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 பொருள் வந்து வாங்க போறோம். நாம எத்தன பொருள் வாங்க போறோம்? 25 பொருள் வந்து வாங்க போறோம். அப்ப நல்லா கவனிங்க. நாம 25 பொருள் வாங்க போறோம்னா, நமக்கு எந்த தள்ளுபடிய குடுப்பாங்க? இந்த தள்ளுபடியா? இல்ல இந்த தள்ளுபடியா? இந்த 2வது இருக்கிற தள்ளுபடி தானே குடுப்பாங்க. ஏன்னா 20 பொருள் வாங்குனா 10% தான். 20 பொருளுக்கு மேல வாங்குனா, நாம வாங்க போறது 25 பொருள். அப்ப 20 பொருளுக்கு மேல வாங்குறோம். அப்ப நமக்கு ஒரு 10% தள்ளுபடி, ஒரு 5% தள்ளுபடி வந்து கிடைக்கும். ஓகே. ஒரு பொருளோட விலை வந்து ரூ. 3000 குறித்த விலை. அப்ப 25 பொருளுக்கு 25 இன்டு 3000. ஓகே. இது வந்து குறித்த விலை வந்து ஒரு பொருளோட குறித்த விலை 3000. நம்ம மொத்தமா 25 பொருள் வாங்குறதுனால 25 இன்டு 3000ன்னு சொல்லியாச்சு. இப்ப நம்ம தள்ளுபடி போக தானே வாங்குவோம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு 10% தள்ளுபடி குடுப்பாங்க. அப்போ 10% ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 1/10 அப்படின்னு எழுதலாமா? அப்போ ரூ. 10 மதிப்புள்ள பொருளுக்கு ரூ. 1 தள்ளுபடி பண்ணாங்கன்னா, நம்ம எவ்வளோ குடுத்தா போதும்? ரூ. 9 குடுத்தா போதும். அப்போ 9/10. அடுத்து ஒரு 5% தள்ளுபடியா? 5% ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 5/100ன்னு எழுதலாம். 1/20ன்னு எழுதலாம். அப்ப ரூ. 20 மதிப்புள்ள பொருளுக்கு ரூ. 1 தள்ளுபடி குடுக்குறாங்க. அப்ப நாம எவ்வளோ குடுத்தா போதும்? ரூ. 19 குடுத்தா போதும். 19/20. இதுதான் என்னது? அது செல்லிங் பிரைஸ். புரிஞ்சிருச்சா? எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்னு? ஒரே லைன்ல எழுதிட்டேன் பாருங்க. அவ்வளோதான். ரொம்பலாம் திங்க் பண்ண வேண்டாம். புக்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ன்னு எடுத்து அந்த மாரி பண்ணியிருப்பாங்க. சிம்பிளா ஒரு பொருளோட குறித்த விலை வந்து 3000. 25 பொருள் வாங்குறதுனால 25 இன்டு 3000. ஃபர்ஸ்ட் 10% தள்ளுபடி. அதனால 9/10. 2வது ஒரு 5%. அத 1/20ன்னு எழுதலாம். ஸோ 19/20 எழுதியாச்சா? இப்ப கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா கீழ 2 0 இருக்கு. ஸோ 2 0வ கேன்சல் பண்ணி விட்டுறலாம். மேல வந்து 2 2 15 2 30. இப்ப ஆன்சர் என்ன வரும்? 25 இன்டு 15 இன்டு 9 இன்டு 19. அப்ப ஆன்சர் வந்து எதுல முடியும் உங்களுக்கு? 5 5 25, 9 5 45. திருப்பி 5 கூட எத மல்டிப்ளை பண்ணாலுமே 5ல தான் ஆன்சர் முடியும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ 5ல முடியல. ஆப்ஷன் பி 5ல முடியல. ஆப்ஷன் சியும் டியும் பாத்தீங்கன்னா 5ல முடிஞ்சிருக்கு. ஓகே. சோ இப்ப நல்லா கவனிங்க. இப்ப ஆப்ஷன் சியா டியான்னு கண்டுபிடிக்கணும். இத உட்கார்ந்து மல்டிப்ளை எல்லாம் பண்ண வேண்டாம். ஓகே. சோ ஆப்ஷன் சில வந்து என்ன குடுத்திருக்காங்க? 64,000 சம்திங். 64,000 சில்ற அப்படின்னு வச்சுக்கோங்க. 64,000 சம்திங். இல்லன்னா ரவுண்டா 64,000ன்னு எடுத்துக்கோங்க. இத வந்து ரூ. 26,000ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அப்ப இங்க மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 64 கிட்ட வருமா? இல்ல இந்த 26 கிட்ட வருமாங்கிறத நாம பார்க்கணும். ஓகே. சோ இங்க கவனிங்க. இங்க 25ன்னு எடுத்துக்கோங்க. இங்க கிட்டத்தட்ட ரூ. 26,000 கிட்ட இருக்கு ஆப்ஷன் டில. 25ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 25 இங்க என்ன இருக்கு? 15 இங்க 19 இருக்கு. இந்த 19 20ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 25 இன்டு 20ன்னு போட்டாலே ரூ. 50,000 கிட்ட வந்துருது. அப்படிதானே? 50,000 கிட்ட வந்துருது. புரியுதா? 25யும் இந்த 19யும் மல்டிப்ளை பண்ணும்போது 19ன்னு எடுக்க வேண்டாம். ஒரு அப்ராக்ஸிமேட்டா 20ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 25 இன்டு 2 50ன்னு வந்துருச்சு. அப்ப அத வச்சே என்ன சொல்லிறலாம்? இந்த 26,125 வராதுன்னு சொல்லிறலாம். ஓகே. புரியுதா? எப்படி ஆப்ஷன எலிமினேட் பண்ணணும்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தோம். 5ல முடிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். அப்ப இது 2ம் 5ல முடியல. அதனால ஆப்ஷன் ஏயையும் பியையும் எலிமினேட் பண்ணியாச்சு. இப்ப சி, டி இவங்க 2 பேர்ல ஒருத்தர வந்து எலிமினேட் பண்ணணும். அதுவும் மல்டிப்ளை பண்ணாமலே நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும். எப்படின்னா, சி வந்து 64,000 சம்திங் இருக்கு. டி வந்து 26,000 சம்திங் இருக்கு. அப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா 26,000 வருமா? 26,000 விட அதிகமா தான் வரும். அதுக்கு உதாரணத்துக்கு தான் இந்த 2 நம்பரையும் விட்டுட்டு, இந்த 25யும் இங்க ஒரு 19 இருக்கு பாருங்களேன். 19 20ன்னு கூட ரவுண்டா எடுத்துக்கலாம். மல்டிப்ளை பண்ண ஈஸியா இருக்கும். அப்ப அத மல்டிப்ளை பண்ணும்போதே எனக்கு 50 வந்துருச்சு. அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் அது கூட மல்டிப்ளை பண்ணும்போது, கண்டிப்பா 26,000 விட
பெரிய நம்பர்னு தெரிஞ்சிருச்சு. அதை வச்சு ஆப்ஷன் டி எலிமினேட் பண்ணிட்டு ஆப்ஷன் சி தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். உட்கார்ந்து மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 64,125 தான் வரப்போகுது. இப்படி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியே ஆப்ஷன் சி தான் சொல்லிடலாம். ரைட்டா? அடுத்த கொஸ்டின். Ria, Kabir, Sana started a business together. Ria invest 13,500 for 8 months. Kabir invest 21,000 for 6 months. Sana invest 18,000 for 12 months. At the end of the year, total profit வந்து 12,600. What is Kabir's share of the profit? ரியா, கபீர், சனா 3 பேர் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ரியா வந்து 8 மாசம் மட்டும் என்ன பண்றா? பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றான். கபீர் வந்து 6 மாசம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். சனா வந்து 12 மாசத்துக்கு இவ்வளவு காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ வருஷ கடைசியில பாத்தீங்கன்னா மொத்தமா 12,600 ரூபாய் வந்து லாபம் கிடைக்குது. அப்ப கபீரோட ஷேர் என்ன? ப்ராஃபிட்ல கபீரோட பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன மாதிரி எழுதலாம்? நமக்கு வந்து ப்ராஃபிட் ஈக்குவல் டு அமௌண்ட் இன்டு டைம் பீரியட்னு தெரியும். அப்ப ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதிக்கலாம்? ரியா எழுதிக்கலாம், கபீர் எழுதிக்கலாம், இங்க வந்து சனா எழுதிக்கலாம். ரியா வந்து 8 மாசத்துக்கு 13,500. அப்ப 8 இன்ட்டு 13,500 போடுவீங்க. அடுத்து 6 இன்ட்டு 21,000 போடுவீங்க. டைரக்டாவே 2 ஜீரோவை கொஸ்டின்லயே கட் பண்ணிடலாம். எல்லாத்துலயுமே 2 ஜீரோ காமனா இருக்கு. அப்படிதானே? இங்க பாருங்க, 8 இன்ட்டு 13,500 இங்க போடுவோம். கபீர் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் 21,000. சனா வந்து பாத்தீங்கன்னா 12 மாசம் 18,000 போடுவோம். சோ எல்லார்ட்டையுமே 2 ஜீரோ இருக்கு. அந்த 2 ஜீரோவை இப்படி எழுதி கட் பண்றதுக்கு டைரக்டா கொஸ்டின்லயே என்ன பண்ணிரலாம்? அந்த 2 ஜீரோவை கட் பண்ணி விட்டுறலாம். ஓகே ரைட்டா? அப்படி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன இருக்கும்? கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கால்குலேஷன் வந்து கஷ்டமா இருக்காது. ஒரு ஸ்டெப் எழுத வேண்டாம்னு சொல்றேன். எழுதி 2 ஜீரோவை கட் பண்றதுக்கு கொஸ்டினை ரீட் பண்ணும் போதே எல்லார்கிட்டையும் 2 ஜீரோ இருக்கு. நம்ம என்ன பண்ணிரலாம்? கட் பண்ணிரலாம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ரியா 8 இன்ட்டு 135. கபீர் வந்து 6 இன்ட்டு 210. அதுக்கப்புறம் யார் இருக்கா? சனா வந்து 12 இன்ட்டு 180. அப்ப இப்ப நாம கட் பண்ணணும். அப்ப எல்லாருக்கும் காமனான ஒரு டேபிள்ல நம்ம வந்து கட் பண்ணணும். ஓகே, இங்க 135 இருக்கு, இங்க 210 இருக்கு, இங்க 180 இருக்கு. 15 வாய்ப்பாடுல கட் ஆகுமா? 15 வாய்ப்பாடுல கட் பண்ணோம்னா 15 9 135. அப்ப இது 9 டைம்ஸ் கட் ஆகும். இத 15 வாய்ப்பாடுல கட் பண்ணோம் அப்படின்னா 15 இன்ட்டு 14. அப்படிதானே? 15 15 225. அப்ப 15 இன்ட்டு 14 210. 14 டைம்ஸ் கட் ஆகும். 15 12 ரொம்ப ஃபேமஸான நம்பர். மல்டிப்ளை பண்ணா 180. அப்போ 15 வாய்ப்பாடுல கட் பண்ணோம் அப்படின்னா கட் ஆயிருச்சா? இப்ப அடுத்தும் இன்னும் காமனான நம்பர் இருக்கு. என்ன நம்பர் இருக்கு காமனா? 4 வாய்ப்பாடு இருக்கு. அப்படிதானே? சோ இத 4 வாய்ப்பாடு வச்சு கட் பண்ணோம்னா 2 4 8ன்னு கட் பண்ணிரலாம். இங்க 4 வாய்ப்பாடு வச்சு டைரக்டா 14 கட் பண்ண முடியாது, 6 கட் பண்ண முடியாது. ஆனா 2 இன்ட்டு 2 4 வாய்ப்பாட பிரிச்சுட்டு 3 2 6 7 2 14ன்னு கட் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இங்க 4 வாய்ப்பாடு கட் பண்ணீங்கன்னா 3 4 12. அப்ப இங்க ரியாவோடது எவ்வளவு வரும்? 2 இன்ட்டு 9 18. ஓகே, சோ அடுத்து இங்க 3 இன்ட்டு 7 21. இன்னுமே கட் பண்ணலாம். எல்லார்கிட்டயுமே 3 இருக்கு. அப்படிதானே? சோ நல்லா கவனிங்க. இல்லைன்னா எழுதிட்டுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, சோ எழுதிட்டுனாலும் பண்ணிக்கலாம். இல்ல அப்படியே மேல வச்சுனாலும் பண்ணலாம். இன்னும் 3 காமனா இருக்கு. எல்லார்கிட்டயுமே 3 காமனா இருக்கு. ரியாவுக்கு 2 இன்ட்டு 9 இருக்கு. கபீருக்கு 3 இன்ட்டு 7 இருக்கு. சனாவுக்கு 3 இன்ட்டு 12 இருக்கு. ஓகே, எல்லார்கிட்டயுமே 3 இருக்கு பாருங்க. 3 கட் பண்ணி விட்டுறலாம். சோ 3 3 9. ஓகே, சோ இப்போ நமக்கு ரேஷியோ 6:7:12. ஓகே, இதுதான் ரியா, கபீர், சனாவோட ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகே, 6:7:12 கிடைச்சிருது. ரைட்டா? இப்போ நமக்கு மொத்த தொகை வந்து எவ்வளவு? 12,600. ஓகே, அந்த 12,600 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 12 7 19, 19 6 25. ஓகே, சோ 25 பார்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, அப்ப 25 பார்ட் 12,600னா 1 பார்ட் என்ன வரும்? ஒரு 25 25. இத 126 இன்ட்டு 100ன்னு பிரிச்சுக்கிட்டோம்னா இந்த 2 0 எப்படி கட் ஆகும்? 4 25 100. அப்போ 1 பார்ட் வந்து 126 இன்ட்டு 4ன்னு கிடைக்கும். யாரோட ஷேர் கேட்டிருக்காங்க? கபீரோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கபீரோட ஷேர் என்ன? 7 பார்ட். ஓகே, அப்போ 1 பார்ட் 126 இன்ட்டு 4 அப்படின்னா 7 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 7 பார்ட் என்ன வரும்? 126 இன்ட்டு 4 இன்ட்டு 7. ஓகே, யூனிட் டிஜிட் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? ஓகே, சோ 7 4 28. 8ல முடியும். 8 6 48. அப்ப ஆன்சர் 8ல தான் முடியும்னு தெரிஞ்சிருச்சு. ஆன்சர் 8ல முடிகிறது ஆப்ஷன் ஏ தான். மத்த எல்லா ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். ரைட்டா? உட்கார்ந்து மல்டிப்ளை பண்ணவும் வேண்டாம். மல்டிப்ளை பண்ணாலும் 3,528 தான் வரப்போகுது. அது யூனிட் டிஜிட் வச்சே நாம என்ன பண்ணிரலாம்? ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி எக்ஸாம்ல டைம் சேவ் பண்ணிரலாம்.
இத உட்கார்ந்து 5ஆ வாய்ப்பாடு, 2ஆ வாய்ப்பாடுன்னு கட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பார்த்ததுமே இங்க 135, இங்க 210, இங்க 180 இருக்கு. 15ஆ வாய்ப்பாடுல கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் சிம்பிளா கொஸ்டின சால்வ் பண்ணிரலாம். அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? The weighted average marks of students in physics, chemistry, maths are 68. Weighted average வந்து குடுத்துட்டாங்க. Weightages of the subject physics, chemistry, maths வந்து 3:2:5. Student scored 60 in physics, 70 in chemistry. அப்படின்னா மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான்? Find the marks in maths. இயற்பியல், வேதியியல், கணிதத்தில் ஒரு மாணவரின் சராசரி மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 68 வெயிட்டட் ஆவரேஜ். இயற்பியல், வேதியியல், கணித பாடங்களின் எடைகள் 3:2:1ன்னு வச்சுக்கோங்க. மாணவர்கள் இயற்பியலில் 60, வேதியியலில் 70 பெற்றிருந்தால் கணிதத்துல எவ்வளோ மார்க்? ஓகே. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். பிசிக்ஸோட அந்த இது பார்த்தீங்கன்னா இது வெயிட்டட் ஆவரேஜ் கான்செப்ட்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. பிசிக்ஸ் எத்தனை பார்ட்டு? 3 பார்ட்டு. கெமிஸ்ட்ரி வந்து எவ்வளோ? 2ன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. பிசிக்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான்? 60 மார்க் வாங்கியிருக்கான். இது மார்க்கு, இது வெயிட்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. கெமிஸ்ட்ரியில வந்து 70 வாங்கியிருக்கான். மேக்ஸ்ல அதைத்தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? வெயிட்டட் ஆவரேஜ் வந்து 68ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. வெயிட்டட் ஆவரேஜ் என்ன கொடுத்திருக்காங்க? 68ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம எப்படி வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிப்போம்? இதை மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படிதானே? 3 × 60 பிளஸ் 2 × 70 பிளஸ் 5x டிவைடட் பை டோட்டலா எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க? எவ்வளவு வெயிட் இருக்கு? 3, 2, 5, 5, 5, 10. ஓகே. இதுதான் என்னது? எனக்கு வெயிட்டட் ஆவரேஜ். கொஸ்டின்ல வெயிட்டட் ஆவரேஜ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 68ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஈக்குவல் டு 68ன்னு போட்டுடலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6, 3, 18, 180, 7, 2, 14, 140 பிளஸ் 5x ஈக்குவல் டு இங்க என்ன வரும்? 68 × 10 680ன்னு கிடைக்கும். அப்போ 18ம் 14ம் எத்தனை? 32. 22 10 32 320. அப்ப 5x ஈக்குவல் டு பிளஸ் 320 அங்க போயிருச்சுன்னா 680 மைனஸ் 320 0 6 3. அப்ப 5x ஈக்குவல் டு 360. x இஸ் ஈக்குவல் டு 360/5ன்னு வரும். 360/5 எவ்வளவு? 72. அப்போ மேக்ஸ்ல அந்த பையன் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க? 72. 72ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். The present ages of P and Q are in the ratio 4:5. 8 years ago, ratio of their ages வந்து 2:3. Harmonic mean of their present ages. Okay. என்ன சொல்லியிருக்காங்க? P மற்றும் Q ஓட தற்போதைய வயது விகிதம் present. Okay. PQன்னு போட்டுக்கோங்க. பிரசன்ட்ல இவனுக்கு 4 பார்ட் இருக்கு. இவனோட வயசு 5 பார்ட் இருக்கு. 8 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்ப இருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி 8 years ago. ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க? வயதுகளின் விகிதம் 2:3. 2:3ன்னு இருந்திருக்கு. ஓகே. அவர்களின் தற்போதைய வயதுகளின் சராசரி ஹார்மோனிக் மீன் இசை சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ உங்களுக்கு தெரியணும் அரித்மெட்டிக் மீன் எப்படி கண்டுபிடிக்கணும், ஜியோமெட்ரிக் மீன் எப்படி கண்டுபிடிக்கணும், ஹார்மோனிக் மீன் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது ஃபார்முலா வந்து சொல்லி கொடுத்திருக்கேன் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. ஓகே. இப்போ நாம கண்டுபிடிக்க வேண்டியது இசை சராசரி, அதாவது இசை சராசரின்னு சொல்லுவாங்க ஹார்மோனிக் மீன். ஃபர்ஸ்ட் வந்து 2 பேரோட வயசு என்னென்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஹார்மோனிக் மீன் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன வருது? 1 வருது. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன வருது? 1 வருது. அப்படி ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் சேமா இருந்தா ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கேன்? இவங்க 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். இவங்க 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 5 - 3 2. அப்ப இந்த 2 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 8க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். ஓகே. அப்போ அவர்களின் தற்போதைய வயதுகளின் இசை சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தற்போதைய வயது என்ன? பியோட வயசு 4 பார்ட். 1 பார்ட் 4னா 4 பார்ட் என்ன வரும்? 4 × 4 16. கியூவோடது பிரசன்ட்ல 5 பார்ட். அப்போ 1 பார்ட் 4 அப்படின்னா 5 பார்ட் என்ன வரும்? 20ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ அப்போ பியோட வயசு கிடைச்சிருது, கியூவோட வயசும் கிடைச்சிருது. அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஒரு 2 பேர் இருக்காங்க. 2 பேரோட சராசரி கண்டுபிடிக்கணும்னா 2ஐயும் கூட்டணும். a + b / 2. அதே இது ஜியோமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா √ab. ஓகே. அதே இது ஹார்மோனிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 2ab / a + b. இதுதான் என்னது? ஹார்மோனிக் மீன். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது இசை சராசரி ஹார்மோனிக் மீன் தான் கேட்டிருக்காங்க. கூட்டு சராசரி அப்படின்னா a + b / 2. ஓகே. இப்போ ஹார்மோனிக் மீன் வந்து கேட்டதுனால 2 இங்க ab வயசு வந்து ab, நம்ம வந்து pq எடுத்திருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசம்.
2 இன்ட்டு PQ பை P plus Qன்னு வரும். 16 இன்ட்டு 20 டிவைடட் பை 16 + 20 36. 4 4 16 9 4 36. இப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4 2 8 8 2 16 160/9ன்னு இருக்கும். இப்ப ஆப்ஷன் வந்தோம்னா 160/9ன்னு இல்ல. சோ அவங்க கலப்பு பின்னமா எழுதியிருப்பாங்க. 160 9. ஓகே. சோ ஒரு 9 9 7. சோ 7 9 63. ஓகே. சோ திருப்பி 7. ஈவ்ல இருக்கிறத இங்க போடணும். கோஷன்ட்ட. ரிமைண்டர்ல இருக்கிறத இங்க போடணும். நாம எதால டிவைட் பண்ணமோ அத இந்த இடத்துல போடணும். அப்போ 17 7/9. ஓகே. 17 7/9ங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா புரியுதா? இது எல்லாமே இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ரயில்வேயோட NTPC குரூப் டி இந்த எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல வரும். ஏன்னா ரயில்வேயோட லேட்டஸ்ட் ட்ரெண்டே இதுதான். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Given that 119 the whole power 0.49 equal to x, 119 the whole power 0.62 equal to y, x power z equal to y power 6, z ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, y ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. x power z equal to y power 6ன்னு சொல்லியிருக்காங்க. z ஓட மதிப்பு என்ன? x power z னா என்னது? இதான் x. என்னது? 119 the whole power 0.49 x எழுதிட்டேன். the whole power z equal to y. y ஓட வேல்யூ என்னது? 119 the whole power 0.62 the whole power 6. ஓகே, இப்போ நாம இதை எப்படி எழுதலாம்? 119 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 0.49 z equal to இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? இந்த ரெண்டு அடுக்கையும் 119 0.62 into 6. இப்போ நம்மளா பாருங்க, பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கு, அடிமானங்கள் சமமா இருக்கு. அப்ப அடுக்குகளை சமப்படுத்தலாமா? 0.49 z equal to 0.62 into 6ன்னு வரும். இப்ப z தான் வேணும். z equal to இங்கேயும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இங்கேயும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. புள்ளி புள்ளி கேன்சல் பண்ணிடலாம். 62/6 divided by 49. இப்ப என்ன வாய்ப்பாடுல கட் ஆகும்? எதுவுமே கட் ஆகுற மாதிரி இல்ல. ஆன்சர் வந்து எதுல வந்திருக்கு? பாயிண்ட்ல வந்திருக்கு. ஓகே, சோ இப்போ நாம இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 6 2 12 36 37 372/49. ஓகே, சோ ஆன்சர் எதுல ஆரம்பிச்சிருக்கு? 6ல ஆரம்பிச்சிருக்கு, 7ல ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் 7 டைம்ஸ், அப்புறம் 9ல ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, சோ 9 டைம்ஸ் போகுதான்னு பாருங்க. 9 டைம்ஸ் போட்டோம்னா இது 37 விட அதிகமான நம்பர் இருக்கு. சோ அப்ப 9 எலிமினேட் பண்ணிரலாம். அடுத்து 7ல ஆரம்பிச்சிருக்கு. சோ 7 டைம்ஸ் போட்டா வருதான்னு பார்ப்போம். 49 into 7 9 7 63 28 6 34 343. அப்ப கட் பண்ணா 7 டைம்ஸ் வருது. ஓகேவா? அப்ப 7 டைம்ஸ்ல கட் ஆகுது. அப்ப மீதி இருக்க ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி விட்டுறலாமே. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரியுதா? உட்கார்ந்து அக்யூரேட் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். கையில ஆன்சர் இருக்கு. 4 ஆன்சர் இருக்கு. 4ல 1 கரெக்ட். ஓகேவா? அப்போ ஆப்ஷனை எலிமினேட் பண்ண கத்துக்கிடணும். அப்போ உட்கார்ந்து பாயிண்ட் வாய்ப்பாடு சொல்லி பாயிண்ட்ல கட் பண்றதுக்கு ஸ்மார்ட்டா யோசிங்க. 9ஆல இது பண்ண முடியாது. ஏன்னா அதை விட பெரிய நம்பரா எக்ஸீட் ஆகுது. அப்ப அடுத்து 7. அப்ப 7 டைம்ஸ் கட் ஆகுதான்னு பார்க்கணும். 7 டைம்ஸ்ல கட் ஆகுது. அப்ப அதான் ஆன்சர். ரைட்டா? அடுத்த கொஸ்டின். 3 numbers are in the ratio 3:2:11 and their LCM வந்து இது அப்படின்னா HCF என்ன? 3 எண்கள் வந்து 3:2:11ங்கிற ரேஷியோல இருக்கு. அவற்றின் LCM வந்து பாத்தீங்கன்னா 3564. HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ அந்த 3 நம்பர் இந்த ரேஷியோல இருக்குன்னா அந்த நம்பர்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? 3a 2a into 11aன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி எழுதிக்கலாமா? அப்ப இதுதான் என்னது? அந்த நம்பர்ஸ். அப்ப இது 3க்கும் LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 3a 2a 11aக்கு LCM எடுத்தீங்கன்னா a பொதுவா எடுக்கலாம். 3 2 11. ஓகேவா? அப்ப எப்படி எழுதுவீங்க? 3 into 2 into 11 into a. ஓகே, இதுதான் என்னது உங்களுக்கு LCM. கொஸ்டின்ல LCM என்ன சொல்லியிருக்காங்க? 3564ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப a வந்து கண்டுபிடிக்கணும். a வந்து என்னது? 3564 divided by 3 2 11. 3 into 2 into 11. ஓகே, சோ இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வாய்ப்பாடுல கட் ஆகும் ஃபர்ஸ்ட்? சோ 11ஆ வாய்ப்பாடு வச்சு கட் பண்ணலாமா? 3 11 33 மீதி 2 இருக்கும். கட் ஆகுது. சோ 3 11 33 மீதி 2 இருக்கும். 2 11 22 4 11 44. சோ திருப்பி 2ஆ வாய்ப்பாடுல கட் பண்ணோம்னா 16 2 32 2. 3ஆ வாய்ப்பாடுல கட் பண்ணோம்னா 5 3 15 4 3 12. அப்ப a equal to 52. ஓகே, அப்போ a
இதோட எல்சிஎம் என்னது a இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 11. HCF என்னது இந்த டானா வகுத்தலுக்கு இந்த பக்கம் இருக்கிறது தான் HCF. அப்ப a தான் என்னது HCF. அப்ப a யோட வேல்யூ என்ன 52. ஸோ 54 சாரி 54 நீங்க போட்டிருக்கேன், இங்க 2ன்னு எழுதியிருக்கேன். 54 தான் ஆன்சர். 54ங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A car travels a distance of 540 km. For the first 3 hours, it travel at a speed of 80 km per hour. And the remaining hours, it reduces its speed to 60 km per hour. Find the total time taken by the car to cover the entire distance. ஒரு கார் டோட்டலா பயணம் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 540 கிலோமீட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 மணி நேரம் வந்து 80 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல பயணம் பண்ணுது. மீதமுள்ள மணி நேரங்களுக்கு ஓகே, மீதி இருக்க டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்பீட்ல போகுது 60 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல வந்து போகுது. அப்போ முழு தூரத்தையும் கடக்க கார் எடுத்துக்கொண்ட மொத்த நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்ல 3 ஹார்ஸ் டைம் எடுத்துக்கிடுது. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 80. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு, ஃபர்ஸ்ட் பார்ட்ல கடந்த தொலைவு எவ்வளவு, ஃபர்ஸ்ட் பார்ட்ல டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு 3 × 80 240 கிலோமீட்டர். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல 240 கிலோமீட்டர், மொத்தம் 540 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளோ கடந்துருச்சு 240 கிலோமீட்டர் கடந்துருச்சு. அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் 540 மைனஸ் 240 003. அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 300 கிலோமீட்டர். ரிமைனிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 300 கிலோமீட்டர். அப்ப ரிமைனிங் டிஸ்டன்ஸை எவ்வளவு வேகத்துல கடக்குது 60 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல கடக்குது. அப்ப ரிமைனிங் டிஸ்டன்ஸை எவ்வளவு டைமுக்குள்ள கடந்திருக்கும், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் வந்து 300, ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 60. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5ன்னு கிடைக்கும், 5 ஹவர்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரிமைனிங் இருக்கக்கூடிய தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்னு கேட்டிருக்காங்களா, மொத்த நேரம்னு கேட்டிருக்காங்களா, மொத்த நேரம்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிருக்கு 3 மணி நேரம். இப்போ கடைசியா ரிமைனிங் பார்ட் கடக்கிறதுக்கு ஒரு 5 மணி நேரம். அப்ப 3 + 5 = 8 hours. ஓகே, அப்போ மொத்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா 8 மணி நேரம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க. The sum of 2 digit of a 2 digit number is 9. ஒரு 2 digit number இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 9 கிடைக்கும். If the number obtained by interchanging the digits, okay, a b ன்னு ஒரு 2 digit number இருக்கு. இப்போ இதை interchange பண்ணோம்னா எப்படி மாறும், b ன்னு மாறும். If the number obtained by interchanging the digits exceeds the original number by 27. ஓகே, அப்ப அதை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது BAன்னு ஒரு நம்பர் கிடைக்கும். இது எப்படி இருக்கும்னா ஒரிஜினல் நம்பர்ல இருந்து 27 வந்து அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. 2 இலக்க எண்ணின் 2 எண்களின் கூட்டுத்தொகை ஏபின்னு ஒரு 2 நம்பர் இருக்குன்னா அதாவது 2 டிஜிட் நம்பர், ஒரு பார்ட் ஏ இன்னொன்னு பின்னு வச்சுக்கோங்க, ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும் 9 கிடைக்கும். இலக்கங்களை மாற்றுவதன் மூலம் பெறப்பட்ட எண் ஏபின்னு இருந்துச்சு, என்ன பண்ணுறோம் டிஜிட்டை வந்து இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஏபின்னு இருக்கிறது எப்படி மாறுது பிஏன்னு மாறுது. இலக்கங்களை மாற்றுவதன் மூலம் பெறப்பட்ட எண் அசல் எண்ணை விட, அசல் எண் என்னது ஏபி, அதை விட எவ்வளவு அதிகமா இருக்கு 27 அதிகமாக இருக்கு. அப்படின்னா அந்த எண் என்ன, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம், பெஸ்ட் மெத்தடு ஆப்ஷன் மெத்தட். ஓகே, அந்த நம்பர் என்னது 45, ரெண்டையும் கூட்டினா 9 வருதா, எல்லா ஆப்ஷன்லயுமே ரெண்டையும் கூட்டினா 9 வருது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எல்லாத்துலயும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரெண்டாவது கண்டிஷனை செக் பண்ணி பாருங்க. இப்ப இதை ரிவர்ஸ் பண்றோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 54ன்னு கிடைக்கும். அது என்ன ஆகும், ஒரிஜினல் நம்பரை விட 27 அதிகமா இருக்கணும். ஒரிஜினல் நம்பர் எத்தனை 45, 45 விட இது 27 அதிகமா இருக்கு, இல்ல, எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ 27 எடுத்துக்கோங்க. இப்ப இதை இன்டர்சேஞ்ச் பண்ணா 72ன்னு கிடைக்கும். இப்போ ஒரிஜினலா இருக்க நம்பர்ல இருந்து ஒரிஜினல் நம்பர் 27, அது கூட 27 கூட்டினா இந்த நம்பர் கிடைக்கணும், கிடைக்குதா கிடைக்கல. அப்ப இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப 36 எடுத்துக்கோங்க. 36 எடுத்தாச்சு, இதை ரிவர்ஸ் பண்ணோம்னா 63 கிடைக்கும். அப்போ ஒரிஜினலா இருக்க நம்பர் என்னது 36, இது கூட 27 கூட்டினா இந்த நம்பர் கிடைக்கான்னு பாருங்க, கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் டி செக் பண்ணாமலே எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, பிரியா lent 920 to her friend at 5% per annum simple interest for 3 years. How much SI does she earn in this period?
பிரியா வந்து என்ன பண்றான்னா, அவ ஃப்ரெண்டுக்கு 5% வட்டியில பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு ரூ. 920 வந்து கடனா குடுக்குறா. அப்போ அந்த 3 வருஷம் கழிச்சு அவளுக்கு எவ்வளோ தனி வட்டி கிடைக்கும்? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டூ பிஎன்ஆர் டிவைடட் பை 100 இல்லன்னா பிடிஆர் டிவைடட் பை 100ன்னு போடலாம். ஸோ 920 இன்ட்டு 5 இன்ட்டு 3 டிவைடட் பை 100. ஸோ 0 கட் ஆகிரும். 4 5 2 5 10 1 2 46 46 இன்ட்டு 3 ஆன்சர் என்ன வரும்? 138ன்னு கிடைக்கும். அப்போ 3 வருஷம் முடிவுல அவளுக்கு கிடைக்கக்கூடிய எஸ்ஐ வந்து 138. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which single digit should replace the blank in the number so that the number is divisible by 9? இதுல எந்த நம்பர் வரும்? இந்த டேஷ் போட்டிருக்க இடத்துல எந்த நம்பர் வரும்? ஓகே. சோ இந்த 1-36ங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா 9ஆல் வகுபடும். ஓகே. எந்த நம்பர் வந்துச்சுன்னா இது 9ஆல வகுபடும்னு கேட்டிருக்காங்க. சோ 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சம் ஆஃப் த டிஜிட் வந்து 9ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகும். அப்ப சம் ஆஃப் த டிஜிட் என்ன வரும்? 6 3 9 9 1 10 இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சோ என்ன கிடைக்கும்? 10 பிளஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்ப இதை என்ன பண்ணிக்கலாம்? 10ஐயும் சிங்கிள் டிஜிட்டா மாத்துறதுக்கு 1 பிளஸ் 0 1ன்னு போட்டுக்கலாம். ஓகே. 1 பிளஸ் எக்ஸ் இது 9ஆல டிவைட் ஆகணும். அப்ப இங்க எக்ஸ் இருக்க இடத்துல என்ன நம்பர் போட்டா 9ஆல டிவைட் ஆகும்? 8 போட்டா 9ஆல டிவைட் ஆகும். இல்லனா இப்படி வச்சே நீங்க செக் பண்ணலாம். 10 பிளஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். எக்ஸ் இருக்க இடத்துல 8 போட்டா அது 9ஆல டிவைட் ஆகும். சோ 8ங்கிறது ஆப்ஷன் பி. அப்படி தெரியலனா ஒவ்வொரு ஆப்ஷனா வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. 8 போடும்போது சாட்டிஸ்ஃபை ஆகிரும். அடுத்த கொஸ்டின். Population of a town வந்து decreased from 8,000 to 7,200. What is the percentage decrease? ஒரு டவுன்ல 8,000 மக்கள் வந்து இருந்திருக்காங்க. திடீர்னு பார்க்கும்போது 7,200 மாறிட்டாங்க. அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்மி ஆயிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எவ்வளவு கம்மி ஆயிருக்காங்க? 8,000ல இருந்து 7,200 மாறி இருக்கு அப்படின்னா எவ்வளவு கம்மி ஆயிருக்காங்க? 800 வந்து கம்மி ஆயிருக்காங்க. ஓகே. சோ 800 கம்மியாயிருக்காங்க. எனக்கு எவ்வளவு கம்மியாயிருக்காங்கன்னு கேட்கல. எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்மியாயிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப டோட்டல் எவ்வளவு? 8,000. 8,000ல இருந்து 800 கம்மியாயிருக்காங்க. ஓகே. சோ அப்போ 800 பை 8,000 இன்ட்டு 100ன்னு போட்டுடலாம். 2 0 2 0 கட் பண்ணிடலாம். 1 0 1 0 கட் பண்ணிடலாம். 8 8 கட் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 10% அப்படின்னு கிடைக்கும். ஓகே. அடுத்த கொஸ்டின். X can finish a job in 20 days. Y can complete the job in 15 days. X and Y work together for 5 days and X leaves. How long will Y take to finish the remaining work? X கிட்ட ஒரு வேலையை கொடுத்தேன்னா 20 நாள்ல முடிப்பான். Y கிட்ட கொடுத்தேன்னா 15 நாள்ல முடிப்பான். அப்ப டோட்டல் ஒர்க் என்ன வரும்? 20க்கும் 15க்கும் காமனான நம்பர் 60. ஓகே. ஏன்னா 20க்கும் 15க்கும் LCM எடுக்கணும். இதுதான் டோட்டல் ஒர்க். இது 60ஆ மாத்தனா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். தெரியலாம். இங்க எடுத்துட்டு வந்து டிவைடட் பை 20ன்னு போட்டு பாருங்க. இதை 60ஆ மாத்தணும்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். தெரியலனா 60 டிவைடட் பை 15ன்னு போட்டு பாருங்க. ஓகே. அப்ப இது வந்து எஃபிசியன்சி. ஓகே. எக்ஸோட திறமை எவ்வளவு அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 கேக் பண்ணுவான். ஒய்யோட திறமை எவ்வளோனா ஒரு நாளைக்கு 4 கேக் பண்ணுவான். சோ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்க்கறாங்க? 5 நாள் வேலை பார்க்கறாங்க. அப்ப எக்ஸ் ஒரு நாளைக்கு 3 கேக்கு, ஒய் ஒரு நாளைக்கு 4 கேக்கு. அப்ப டோட்டலா ஒரு நாளைக்கு 7 கேக் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப 5 நாள் வேலை பார்க்கறாங்க. அப்ப 5 இன்ட்டு 7 35 கேக் வந்து பண்ணிருவாங்க. அப்ப ரிமைனிங் எத்தனை இருக்கும்? டோட்டல் டார்கெட் 60. அதுல 35 பண்ணியாச்சுன்னா ரிமைனிங் ஒர்க் என்ன இருக்கும்? 60 மைனஸ் 35 25ன்னு கிடைக்குமா? ஓகே. அப்ப மீதி இருக்க வேலையை யாரு பண்றாங்க? எக்ஸ் வந்து வேலையை விட்டு போயிடுறான். 5 நாளைக்கு அப்புறம் எக்ஸ் வேலையை விட்டு போயிடுறான். மீதி இருக்க வேலையை ஒய் தான் பண்றான். ஒய்யோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு 4 கேக் பண்ணுவான். அப்ப 25 கேக் பண்ண எத்தனை நாள் ஆகும்? 25 பை 4 6.25 டேஸ் ஆகும். ஓகே. 6.25 டேஸ்ங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். A vendor uses a 50 gram stone in place of a 60 gram stone while selling salt. If he sells the salt at the cost price per kg, what is his profit percentage on the transaction? ஒரு வியாபாரி உப்பு விற்கும்போது 60 கிராம் எடைக்கு பதிலா 50 கிராம் எடையை வந்து பயன்படுத்துறாரு. ஓகேவா? அவர் உப்பை 1 கிலோ அடக்க விலைக்கு விற்றால் இந்த பரிவர்த்தனையில் அவருக்கு கிடைக்கும் லாபம் என்ன? இது வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டிஸ்ஆனஸ்ட் டீலர் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருப்போம். ஓகே. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம ஊர்லயே நடக்கிறது தான். அப்படிதானே? சோ 50 கிராம் நிறுத்திட்டு என்ன சொல்லுவாங்க? 60 கிராம் உங்களுக்கு 60 கிராம் தர்றேன். ஏன்னா அவங்க நிறுக்கும்போது நமக்கு தெரியாது. அந்த எடையில ஏமாத்துறாங்களான்ட்டு. அப்ப 50 கிராம் நிறுத்திட்டு என்ன சொல்லுவாங்க? 60 கிராமுக்குள்ள காசை வந்து நம்ம கிட்ட வாங்கிருவாங்க.
1 கிராமோட ரேட்டு ரூ. 1 வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப 50 கிராமுக்கு ரேட் என்ன வரும்? 50. 60 கிராமுக்கு ரேட் எவ்வளவு? 60 வரும். இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, 50 கிராம் தான் நிறுக்குறாரு. ஆனா எடையில அந்த எடைய நம்மள ஏமாத்துறாரு. ஏமாத்தி நான் 60 கிராம் நிறுத்துட்டேன். ரூ. 60 தாங்க அப்படின்னு வாங்கிக்கிறாரு. ஓகேவா? ஆனா நியாயமா பார்த்தா எவ்வளவு வாங்கியிருக்கணும்? ரூ. 50 தான் வாங்கியிருக்கணும். அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு? ரூ. 50. அப்படிதானே? உண்மையான விலை. உண்மையா வாங்கியிருந்தா 50 கிராம் நிறுத்தாருன்னா ரூ. 50 தான் வாங்கணும். அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 50. ஆனா அவர் நம்மகிட்ட எவ்வளவு ரூபாய் வாங்குறாரு? 60. அப்ப இதுதான் என்னது? செல்லிங் பிரைஸ். ஓகே. அப்ப எவ்வளவு அவருக்கு லாபம் கிடைக்குது? ரூ. 10 லாபம் கிடைக்குது. 60 மைனஸ் 50 10. அப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்ன வரும்? ப்ராஃபிட்ட மேல போடுங்க. காஸ்ட் பிரைஸ கீழ போடுங்க. பெர்சன்டேஜ்ங்கிறதுனால 100 00 கட் ஆகிரும். சோ 20%. அப்ப அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு? 20%. ஓகேவா? சோ இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இது எல்லாமே இப்ப ரீசென்ட்டா நடந்து முடிஞ்ச NTPC கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், அதுக்கப்புறம் குரூப் டில கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? நீங்க டெக்னீஷியன் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி, இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ALPலயும் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா ரயில்வே பொறுத்தவரைக்கும் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல தான் எல்லாத்துலயுமே கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. கொஞ்சம் தான் மாத்தி மாத்தி கேக்குறாங்களே தவிர, மத்தபடி நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ நல்லா பிராக்டிஸ் பண்ணாலே ரயில்வே எக்ஸாம்ல ஒரு டாப்பராவே உங்களால செலக்ட் ஆக முடியும். ஓகே. அப்ப எடுத்த உடனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண முடியுமா? எடுத்த உடனே டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிகினரா இருக்கும்போது சிலபஸ் வந்து கவர் பண்ணணும். இங்க மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ன்னு சப்ஜெக்ட் வந்து இருக்கு. அப்ப மேத்ஸ்க்கு தனியா, ரீசனிங்க்கு தனியான்னு நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டா முடிக்கணும். ஓகேவா? அப்போ சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு சப்ஜெக்ட் வைஸ் ஃபர்ஸ்ட் படிக்கணும். டாபிக் வைஸ் முதல்ல படிக்கணும். இதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணணும். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து. அப்ப இந்த சிலபஸ் வைஸ் நான் படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நான் கிளாஸோட ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நாம YouTubeல டிஸ்கஸ் பண்றது எல்லாமே மிக்ஸடா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அதுல டிஸ்ஹானஸ்ட் டீலர் வந்திருக்கு. ஓகே. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயே நிறைய டைப் வரும். டைம் அண்ட் ஒர்க்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைப் வரும். பெர்சன் லீவிங், பெர்சன் ஜாயினிங், வேஜஸ் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நிறைய டாபிக் வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நிறைய டாபிக் வரும். அப்ப இந்த டைப்ஸ் எல்லாத்தையும் முதல்ல டாபிக் வைஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணிரலாம்? அத வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிரலாம். ஓகேவா? சோ நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ 0 லெவல்ல இருந்தாலும் சரி, இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸ உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சோ கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னுன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு, ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் குடுத்துருவாங்க. கரண்ட் அஃபேர், ரயில்வே, SSC, பேங்கிங்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு நீங்க CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999. ஓகேவா? என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.